நாராயணாய நளினாயத லோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானா சராச்சர விதாயக ஜன்மதேச நாபீபுட்டாய புருஷாய நமः பரஸ்மை. நாராயணாய நளினாயத லோச்சனாய. மக்களுக்கெல்லாம் நல்ல கதியை, நல்ல சிந்தனையை, நல்ல பலத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணனுடைய பல அவதாரங்களிலே ஒன்றானதான நரசிம்மாவதாரம் ஆஸ்திகத்தை பரப்புவதற்காகவும் பக்தனான பிரகலாதனுடைய வாக்கியத்தை உண்மையாக்குவதற்காகவும் அந்த பிரம்மதேவனால் அளிக்கப்பட்ட வரத்தினுடைய சூட்சுமங்களின் மத்தியிலே காலையும் பகலும் இரவும் இல்லாத, உள்ளேயும் வெளியேயும் இல்லாத மனுஷஸ்வரூபமும் வேறுவித ஸ்வரூபமும் ஒன்றே என்று இல்லாமல் இப்படி பலவிதமான அந்த வரத்தினுடைய விவரங்களை மனதிலே கொண்டு அந்த நரசிம்ம அவதாரமானது அமைந்தது. சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மதாம் அதிர்ஷ்யத்தை அத்தியுத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். மிருகம் என்றும் சொல்வதற்கு இல்லை, மனுஷஸ்வரூபம் என்றும் சொல்வதற்கில்லை. அப்படியாக ஒரு விசேஷமான ஒரு அனுகிரக மூர்த்தியாக அந்த லட்சுமி நரசிம்மருடைய அந்த காருண்யத்தின் காரணமாக, அதாவது சாஸ்திரியமான அபிப்பிராயத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுடைய மனதிலே ஒரு பயத்தை உண்டாக்கி, ஸ்ரத்தா ஆஸ்திகத்தோடு கூடிய பக்தர்களுடைய மனதிலே ஒரு பலத்தை உருவாக்கிய அந்த லட்சுமி நரசிம்மருடைய அந்த வர்ணனையை ஆதிசங்கர பகவத்பாதர்கள் 2 ஸ்தோத்திரங்களின் மூலமாக விளக்குகிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.